உறவுகளை இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் யாழ் வடமராட்சி அல்வாயிலே வந்து பிறந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து வசித்து கொண்டிருக்கும் சிவகுரு ராமரையா அவர் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து சின்னத்தம்பி கமலேஸ்வரி என்னும் குடும்பத்துக்கு அதாவது வந்து இனியிலேண்டு எந்தவித ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் வர்ம கோட்டுகளை வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு குடும்பம். அப்போ இந்த குடும்பத்தை வந்து இனம் கண்டு தெரிவு செய்து 2 லட்சம் ரூபா பெறுமதியான மலசல கூடத்தை வந்து அமைச்சு கொடுத்துருக்கின்ற அவருக்கு முதல்ல நன்றிகளையும் கூறிக்கொண்டு, உங்களுக்கு தெரியும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம், தர்மந்தான் எங்களுக்கு வந்து தலையை காக்கும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய ராமரையாவுக்கும் 2 லட்சம் ரூபான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு பெருமதியான ஒரு தொகை. அதை வந்து முன் வந்து செய்வதற்கு வந்து முதல் மனம் வேணும், தெரியும் தானே? அப்போ மனம் இருந்தால்தான் அங்கே இடமும் செயலும் நடக்கும். அப்போ வந்து என்ன செய்திருக்கிறார் என்றால் வந்து நாங்கள் நம்ம நிகழ்ச்சிகளை போய் பார்ப்போம் வாங்க. ஓ நம சிவாய, வணக்கம். எங்களுக்கு மலசல கூடம் கட்டி தந்த சுவிஸில் இருக்கிற ராமர் ஐயா அவர்களுக்கு நன்றி. மற்றது அதோட சேர்த்து 1.5 வருஷ பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு மாதம் 7500 ரூபாய் படி நான் ஏற்றுக்கொள்றேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ 30,000 காசு தந்திருக்கிறார், அதுக்கு நன்றி. ஓம் நம சிவாய, வணக்கம். படிப்பு செலவும் கையில் கட்டி தந்ததுக்கும் நன்றி ஐயா. டாய்லெட்டும் கட்டி தந்த படிப்பு செலவையும் பார்க்குறேன்னு சொன்னதுக்கு நன்றி ஐயா. ஓம் நம சிவாய, வணக்கம் ஐயா. மலசலம் கூட கட்டி தந்ததுக்கும் படிப்பு செலவுக்கு காசு அனுப்புன்னு சொன்னதுக்கு நன்றி ஐயா. நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லானே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உறவுகளுக்கும் பகிர்ந்து விடுங்க. மற்ற நீங்கள் யாரும் முன் வந்து இப்படி உதவியல் செய்யறோம்னு சொன்னால் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் நேரே வந்து அவைகளை வந்து உங்களுக்கு தொடர்பு படுத்தி விடுவோம். எங்கள்கிட்ட காசு ஒன்றும் தர தேவையில்லை. நாங்கள் அந்த விலாசத்தையும் சரியான ஒரு எந்த பிள்ளை பாதிச்சிருக்குது, இந்த வர்மக்கோட்டுகள் இருக்குன்னா அவைகளுக்கு என்ன கல்விக்கு என்ன உதவி தேவை, மற்ற இந்த அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கின்ற குடும்பங்கள தரவுகளெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ நீங்கள் உங்களுக்கு யாருக்கும் தேவைன்னு சொன்னால் நீங்கள் யாரும் முன் வந்து செய்ய வந்தால் உங்களுடைய பிள்ளைகள பிறந்த நாள் இல்லாட்டி ஏதாவது நல்ல நாள் பெருநாள் ஏதாவது நீங்கள் உங்களுடைய ஞாபகத்தமாக செய்ய போறீங்கன்னு சொன்னால் நான் வந்து அந்த இதுகளை ஏற்படுத்தி தருவேன். உங்களுக்கும் அது ஒரு புண்ணிய காலமாக முடியும். நீங்களும் ஒரு இறைவன் போல அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்து அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசியையும் பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சுவிஸிலிருந்து கிருஷ்ணன்.